கள்ளக்குறிச்சி சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் தற்கொலை குறித்து விழுப்புரத்தில் இருந்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பங்காரம் என்னும் இடத்தில் SVS சித்தா மற்றும் மருத்துவக் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவிகளில் 3 பேர் நேற்று பிரியங்கா, மோனிஷா மற்றும் சரண்யா உள்ளிட்ட 3 பேர் நேற்று கல்லூரிக்கு எதிரே உள்ள 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். அவர்கள் விழுப்புரம் தலைமை மருத்துவமனைக்கு அவர்கள் சடலங்கள் கொண்டு வரப்பட்டது. பின்னர் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் பெற்றோர்களுக்கு தகவல், அதாவது அவர் 3 பேர் இறந்துவிட்டனர் என்ற தகவலை தெரிவித்தனர். அதன் பின்பு மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர்கள் இது தற்கொலை அல்ல, இது ஒரு கல்லூரி நிர்வாகத்தின் கொலைதான் என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் அது மட்டுமன்றி கடந்த ஒரு வருட காலமாக கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும், மேலும் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகள் இல்லை என்றும், கல்லூரிகளில் உள்ள அதாவது கல்லூரி கட்டணங்கள் மிகுந்த அதிகமாக உள்ளது என்றும் அவர்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர். மேலும் அது மட்டுமன்றி கலெக்டர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டங்கள் உட்பட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் அவர்கள் மாணவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று அதாவது கல்லூரிக்கு எதிரே உள்ள ஒரு கிணற்றில் 3 பேரும் சடலமாக கிடந்ததை தொடர்ந்து அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் போலீசார் தெரிவிக்கும் பொழுது 3 அதாவது மாணவிகள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பெற்றோர்கள் தெரிவிக்கும் பொழுது இது தற்கொலை அல்ல, கொலைதான் என்று தெரிவித்தனர். மேலும் அந்த பெற்றோர்களை சார்ந்த மாணவர்கள், அதாவது அவர்களுடன் படிக்கும் கல்லூரி மாணவர்களும் பெற்றோர்களும் விழுப்புரம் மாவட்டம் தலைமை மருத்துவமனையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது மட்டுமன்றி தற்போது இந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது மாணவர்களிடமும் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமும் பெற்றோர்களிடத்திலும் அவர்கள் பேசவில்லை என்று மாணவிகளும் பெற்றோர்களும் கோபம் அடைந்து விழுப்புரம் பைபாஸ், அதாவது விழுப்புரம் சென்னை பைபாஸ் சாலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் கோரிக்கையாக என்ன வைக்கிறார்கள் அப்படி என்றால், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இங்கு மாணவிகளுக்கான பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடாது என்றும், அவர்களுக்கான சென்னையில் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில் தான் பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும், மேலும் அதாவது அவர்களுக்கான பிரேத பரிசோதனை சென்னையில் உயர்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையிலும் அதாவது முழுமையாக பிரேத பரிசோதனை முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவர்கள், அதாவது அந்த மாணவிகளின் பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் அவர்கள் தெரிவிக்கும் போது கல்லூரிக்கான அங்கீகாரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், கல்லூரி இழுத்து மூட வேண்டும் என்றும் மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் நடராஜனுடன் விவேக்குமார், நியூஸ் 1 தமிழ், விழுப்புரம்.